கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. மன்னர் மருகே மைத்தனன்மார் கொரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை கொன்னவில் கூறுவேற்கோன் நெடுமாறும் தென்கூடற்கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிருஞ்சோலையே. மன்னர் மருக கௌரவர்கள் எல்லாம் மருகும்படியாக மைத்தனன்மார் கொரு தேரின் மேல், மைத்துனன்மார் பஞ்சபாண்டவர்கள், அவர்களுக்கு ஒரு தேர், ஒரு தேர்னா ஒரு தேர், அத்தகைய ஒரு தேரில் உட்கார்ந்து கொண்டு இவன் உட்கார்ந்திருக்கிறான் அப்படிங்கிறது ஒன்னே போறோம். மன்னர்கள் கௌரவ துரியோதனாதிகள்லாம் மருகி போறான். ஏனால் அவன் உட்காண்டிருக்காண்டா, அவன் உட்காண்டிருக்காண்டா, அவன் உட்காண்டிருக்காண்டான்னு வருகிறான். ஏன் அப்படின்னா அபர்யாப்தம்னா நமக்கு இவ்வளவு சேனை 9 அட்சௌகுணி சேனை இருக்கு கௌரவர்களுக்கு, 7 அட்சௌகுணி சேனை தான் பாண்டவர்களுக்கு இருக்கு. நமக்கு இவ்வளவு சேனை இருக்கு அப்படின்ன போதிலும் கூட நம்ம சேனை அபர்யாப்தம், போதுமானதாக இல்லை. எதிர்கட்சிய பார் நிரம்பி இருக்கு, பர்யாப்தமா இருக்கு, பூர்ணமா இருக்கு எதிர்கட்சி அப்படின்னு குறை சொல்லிட்டே இருக்கான். ஏன் குறை சொன்னா பூர்ணமான பொருள் அங்க உட்கார்ந்துருக்கு. ஒரு சேனை வேண்டாமே, ஒரு அட்சயுனி கூட சேனை வேண்டாமே, இவன் ஒருத்தன் சாரதியா உட்கார்ந்துருக்கிறதே போருமே. அவன் உட்கார்ந்துருக்கிறான்னா இங்க இத்தனை பேர் வேணாலும் இருக்கட்டும், துரோணம் இருக்கட்டும், பீஷ்மன் இருக்கட்டும், ஜெயத்ரதன், கர்ணன், யார் வேணாலும் இருக்கட்டுமே, அவன் அங்க உட்கார்ந்துருக்கிறான் அப்படிங்கிறதுனாலேயே மருகி போகிறார்களாம் கௌரவர்கள். மன்னர் மருகே மைத்துனன்மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்கு நின்று என்ன ஆபத்து வரட்டும் தட்சணம் அவர்களுக்கு கை கொடுத்து அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தினவரா இல்லையா. ஜெகத்ரத யுத்தம், ஜெகத்ரதனை நோக்கி யுத்தம், மாலை பொழுதுக்குள்ள அவனிடத்துல போகணும். யுத்தமாவது யுத்தம், மகாபாரதத்துல படிக்க ஆசையா இருக்கும் அந்த இடம். அப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது. போட்டி மேல போட்டியா சாரத்தியமும் அர்ஜுனனுமாக போறார். இப்படி போகி சாரதியும் களைக்கல, அர்ஜுனனும் களைக்கல, குதிரை களைச்சுடுத்து. வேற குதிரை கொண்டு பூட்டுறதுக்கு டைம் உண்டா? குதிரை களைச்சுடுத்து. களைச்சதும் உடனே அர்ஜுனன் திணறான். என்ன செய்கிறது? அத குளிப்பாட்டி தண்ணீர் வச்சு மறுபடியும் பூட்டினாத்தான் இது கிளம்பும் அப்படிங்கிறான். கண்ணா அப்படின்னா உடனே கண்ணன் சொன்னான், வாருணாஸ்திரம் போடு கீழே. வாருணாஸ்திரத்தை கீழே போட்டா குபுன்னு தண்ணீர் வருது. நான் குதிரைய முள்ளை இறக்கி குழுப்பாட்டுறேன், நீ எதிர்கட்சியில இருந்து இது தெரியாம பண்ணு அப்படின்னு விட்டான். உடனே அவன் என்ன பண்ணான், அம்பு மேலா சகசிர கோட்டி 1000 அம்புகளை பொழிந்து ஒரு அம்பு கூடாரம் போல மூட்டம், ஒரு அம்பு மூட்டமா எடுத்து, இங்க என்ன நடக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல, எதிர்கட்சிக்கு தெரியல. அதற்குள்ள இந்த குதிரை எல்லாம் அதனுடைய லாடங்கடம் எல்லாத்தையும் அவிழ்த்து, அதனுடைய என்னென்ன போட்டு போனோம் எல்லாத்தையும் அவிழ்த்து, அது எல்லாம் நன்னா சொறி வாங்கி நக நியமித கண்டூன் பாண்டவசியம் தனாஸ்வாம், அதனுடைய கடிவாளம் உண்டே விட்டுட்டா சில்னு கிளம்பிடுமே, அந்த கடிவாளத்தை பல்லுல கடிச்சுண்டு இந்த கைனாலேயே அதனுடைய உடம்பெல்லாம் சொரிஞ்சு தண்ணீர் அடிச்சு ஒவ்வொரு குதிரையா எல்லாத்தையும் குளிப்பாட்டி மேல மேய விட்டு தானும் குளிச்சு விட்டு கைகால அலம்பிண்டி மேல ஏறி எல்லா குதிரைக்கும் மறுபடியும் எல்லாத்தையும் பூட்டி மறுபடியும் அத ரதத்துல பூட்டி தான் ஏறி ஜல்னு உட்கார்ந்துண்டா அந்த அம்பு மூட்டம் கலைஞ்சு விடுது. அப்புறம் பாக்குறான் எதிர்கட்சியில உள்ளான, அடாடாடா இத்தனை நேரம் ஏமாந்துட்டோமே அப்படிங்கிறான். அப்படி ஒரு மூளை செய்தானா. முன்னங்கு மன்னர் மருகே மைத்துனன்மார் கொரு தேரின் மேல் முன்னங்கு நின்று
மோழை எழுவித்தவன் மலை. அங்க ரணகளத்திலிருந்து ஒரு மோழை குபு குபு குபுன்னு கிளம்பும்படியான ஒரு ஊற்றை ஏற்படுத்தினவனுக்கு தன் மலையில ஏற்படுத்திக்க தெரியாதா? ஆனால் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமாக பல ஊற்றல்லவோ அங்க இருக்கு. நூபுர கங்கைக்கு போறதுக்குள்ள இந்தண்டையே பல ஊற்றுகள், கருட தீர்த்தம் முதலிதான தீர்த்தங்கள் இருக்க. அந்த ஊற்றுகள் கிளம்பும்படியாக செய்து கொண்டவனுடைய மலை. கொன்னவில் கூறுவேர் கொனோடு கோ நெடுமாறன் தென் கூடர் கோன். மலையத்வஜன் என்கின்ற பாண்டியன் மிகவும் முக்கியவன். சத்ருக்களை கொல்லும்படியான பெரிய வில் உடையவனா இருக்கக்கூடிய கோன் அரசன், சத்ருக்களை கொல்லக்கூடியவன். அதனால நெடுமாறன். தென் கூடர் கோன், தென் திசையில் உள்ள கூடல் மதுரை, மதுரைக்கு கோன் அரசனார் கூடிய மலையத்வஜன் மகாவீரன். ஆகாச மார்க்கமாக போகக்கூடிய ஒரு ரதத்துல தினசரி வடநாட்டுக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு திரும்பி வருவனா. தினம் காலையில கிளம்பினானா கங்கா ஸ்நானம் விட்டு வருவான். அவனிடத்துல ஒரு ஆகாய விமானம் இருந்தது. நித்தியப்படி அப்படி செஞ்சுன்னு வருவனா. அப்படி செஞ்சுன்னு வரவனுக்கு ஒரு நாள் அந்த விமானம் தடப்பட்டு கொடுத்து அழகர் மலையை தாண்டி அதை போக முடியல. தடைபட்டுட்டதும் இன்னைக்கு கங்கா ஸ்நானம் இல்லையேன்னு மலையிலேயே இருந்தே அந்த விமானத்திலே இருந்து இறங்கி எங்க தீர்த்தமாடுறது, இன்னைக்கு கங்கா ஸ்நானம் பண்ண முடியலையே அப்படின்னு அவன் தவிச்சண்டு வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு வேடுவ பையன் அங்கேருந்து வரா. மலை மேல தீர்த்தம் இருக்கு, வாரும் நான் காட்டுறேன். அந்த வேடுவ பையன் முன்னாடி போறான், பின்னாடியே தொடர்ந்து அரசன் வரான் மலையத்வஜன். மலையில ஏறி அந்த பையன் போறான். இவர் ஏறி வரான் அரசன். அவன் போகும்பொழுது அவன் திருவடியில அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த கழல், வீரக்கழல் கல் 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 கல்னு சப்தம் கேட்க, அந்த சப்தத்தே கேட்டு போகி மலையில ஒரு இடம் வந்ததும் இதோ தீர்த்தம் இருக்கு என்று காட்டுறான். காட்டினா அந்த மலையில இருந்து குபு குபுன்னு தீர்த்தம் வருது. அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும்னு போனான். காட்டினவன் மறைஞ்சுட்டான். காட்டினவனை காணல. அவனுடைய நூபுரத்தினுடைய துவனி வழியே வந்ததுனாலே அதுக்கு நூபுர கங்கைன்னு பேரு வந்தது. அந்த வேடுவ குழந்தையாக வந்தவன அழகர்தான். அழகர்தான் அந்த தீர்த்தத்தை காண்பிச்சு கொடுத்தார். அதனால அழகருடைய நூபுரம், அழகருடைய நூபுரத்தினுடைய ஓசை போலே வரக்கூடிய தீர்த்தமா இருக்கிறதுனாலே அந்த நூபுர கங்கைன்னு அதுக்கு பெயர். கூடற்கோன், அந்த மலையத்வஜ பாண்டியனுடைய பெருமையைத்தான் சொல்றாரு இந்த வரியில. கொன்னவில் கூறுவேற்கோன் நெடுமாறன் தென் கூடற்கோன். தென்னன் கொண்டாடும், தென்னாட்டுக்கு அரசனா இருக்கக்கூடிய அவன் கொண்டாடுகின்ற தன் குலதெய்வமாக நினைச்சு வழிபடும் தென் திருமாலிருஞ்சோலையே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.